ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான ஒரு அவல் ரெசிபி தான், சிவப்பு அவல் ரெசிபி. சிவப்பு அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடும். இப்போ கடாயை வச்சு நம்ம கடலெண்ணெய் ஊற்றுறோம். கடலெண்ணெய் ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க எந்த ரெசிபிக்குமே, புளிக்குழம்பு இதை தவிர. இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து காயவும் நம்ம கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரியவும் கொஞ்சோன்னு சீரகம், சோம்பு இது சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் வாசனை தரக்கூடிய ஒரு பொருள். அதனால் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சீரகம் கொஞ்சோன்னு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா, அப்புறம் வந்து நம்ம இதற்கு கலர் கொடுக்குறதுக்காண்டி வெங்காயம், பச்சை மிளகா, பீன்ஸு, கேரட்டு எல்லாமே ரெடியாக நம்ம நறுக்கி வச்சுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து லைட்டாக பொன்னிறமாக வந்து வரவும் நம்ம அடுத்த ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம அப்படியே சேர்க்குறோம். அவலுன்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. அந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்குங்க. கொஞ்சம் வெயிட் வந்து சீக்கிரமே குறையும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டால். இப்போ வந்து பழங்காலத்தில் யூஸ் பண்ணது புதுமையாக வருது. இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. இப்போ பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா மெதுவாக நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து பட்டை வத்தையும் போடுவாங்க. அதுவும் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி வந்து நான் பச்சை மிளகா போட்டு வதக்குறேன். நல்லா வதக்குறதுல அங்கே எதுவுமே டேஸ்ட்டு கொடுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுரும். உப்பு போட்டால் வந்து கொஞ்சம் அந்த இது வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமே கொஞ்சம் வதங்கும். வதங்கி நல்லா ப்ரௌனாக ஆகவும் தான் நம்ம அதுக்கிடையில் வந்து அந்த சைடு வந்து நம்ம அவலை வந்து நல்லா ஊற வச்சு வடிகட்டி வச்சிட்டோம். கொஞ்சம் ஊற வச்சாதான் அந்த சாஃப்ட்னஸும் அந்த உதிரித்தன்மையும் வந்து சிவப்பு அவலில் கிடைக்கும். இது கண்டிப்பாக சிறியவர் முதல் பெரியவர் வரை நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவுங்க. இதெல்லாம் நிறைய வந்து மறக்கப்பட்டு வருது. நம்ம வந்து இந்த ஜெனரேஷன் எல்லாருமே பழமையை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே எப்போ நோய்கள் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. குறிப்பாக அந்த சுகர் பேஷண்ட், சுகருன்றது எங்கிட்டிருந்து வருதுன்னே தெரியல. இப்போ நம்ம நல்லா வதங்கவும், வெங்காயம், பச்சை மிளகா வதங்கவும், தக்காளி இல்லாத சமையலே இல்லைங்க. இது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், இது ஒரு கலரை கொடுக்கும். இப்போ வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கின பிறகு தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா வதக்கிடுறோம். வதக்குறதுல நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அந்த வதங்குறதை பார்த்துக்கிட்டே இருங்க. அதனால் சிவப்பு பொறுத்தவரையும் சின்ன பிள்ளை முதற்கொண்டு பெரியவர்களை முதல்ல எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சிவப்பு அவல் தாங்க. இதை நம்ம பல முறையில் பல டைப்பில் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பட் வந்து குயிக்காக ஒரு காலையில் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறது இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் டக்குன்னு ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் இதை பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஊட்டி விட்டால் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பிட்டு போயிருங்க. சீக்கிரம் ஈஸியாக டைஜின் ஆகக்கூடிய ஒரு பொருளுங்க. சமையல் ஈஸியானது. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த சிவப்பு அவலை சேர்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டானதுங்க. இப்போ நாங்கிட்ட வந்து அதை நல்லா வடிகட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து காயை நல்லா பீன்ஸும் கேரட்டும் தான் இருந்துச்சு. நல்லா பொடுசு நறுக்கி நீங்கள் பச்சை பட்டாணி கூட சீசனுக்கு வந்தால் அதையும் வாங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட்டு கொடுக்கும். பட் பீன்ஸு கேரட் இருந்துச்சு, அதை நான் நல்லா அப்படியே பொடுசாக நறுக்கி அதையும் வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே வந்து ஊறி அதை வடிகட்டிக்கிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் இங்கே வதங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ இதையும் காயையும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நீங்கள் ஆயில் வந்து கூட ஊற்ற தேவையில்லைன்னா வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நம்ம தேவையான அளவு ஆயிலை ஊற்றிட்டு என்ன பண்ணணும், நம்ம கலருக்கு வந்து லேசாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இருந்தால் போட்டுக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் வதக்கி லேசாக இந்த காய்கள் வேகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே தண்ணி லேசாக தொளிச்சு விட்டு அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா பச்சைத்தன்மை மாறாது. அந்த கலர்ஃபுல்லான கேரட்டு பீன்ஸும் பச்சைத்தன்மை வராது. வாடைக்கு வந்து நீங்கள் கலருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து நீங்கள் வந்து கரம் மசாலா அப்படின்னா கறி மசாலான்னு ஒன்று இருக்கும், அதை வந்து லைட்டாக அப்படி தூவி விட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு இன்னுமே வந்து நாவில் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய லெவலுக்கு இந்த அவல் சிவப்பு அவல் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் கொஞ்சம் வேகம்ல பொடுசாக நறுக்கிட்டால் கொஞ்சம் தண்ணி போடுவோம். கொஞ்சம் பெருசாக நம்ம அவசரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு பிள்ளைகளை அனுப்பணுமே அப்படின்றதுக்காண்டி பசிக்கணுங்க
படக்கு படக்குன்னு கொஞ்சம் பெருசாக நறுக்குனா கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா நம்மளுக்கு ஈஸியாக காய்கள் வந்து மெதுவாக வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். சாஃப்டாக வெந்த பிறகு நம்ம அப்படியே லைட்டாக அந்த தண்ணியை தெளித்து விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நம்ம வேகிறதுக்குள்ளேயும் நம்ம அங்கிட்டு ப்ராசஸ் வந்து நம்ம அவளை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அங்கிட்டு காட்ட முடியலை. இப்போ காய் வந்து நல்லா மூடி வச்சோன்னா அந்த பாருங்கள் லேசாக தண்ணி ஊற்றினா அந்த பச்சைத்தன்மையும் பீன்ஸ் கேரட்டு கலர் வந்து மாறவே இல்லைங்க. அதனால் சூப்பராக எம்மியாக கொஞ்சம் இந்த தண்ணிச்சத்து வதங்கந்தட்டிக்கும் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் கூட ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா அழகான ஒரு அதுக்குரிய ஒரு பொழுன்னு தரக்கூடிய கலர்ஃபுல்லான ஒரு அதில் அப்படியே சோப்பு கலந்து அப்படியே பிள்ளைகளுக்கு வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு தான் நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அந்த அவளோட அப்படியே கிளறி கொடுத்து ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபியாக நம்ம செய்கிறோம். இப்போ காய் வெந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எப்பயுமே வந்து சேமியா, தோசை, இட்லி இப்படி செஞ்சு கொடுக்காம நம்ம சிவப்பு அவலை வாங்கி இது மாதிரி ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி 10 மினிட்ஸ் ஊற வச்சு வடிகட்டிடுங்க. உங்களுக்கு வேணால் சுடு தண்ணியில் ஊற வைங்க, இல்லாட்டி பச்சை தண்ணியில் ஊற வைக்கலாம். சாஃப்ட்னஸ்ஸாக கிடைக்கும். இப்போ சுடு தண்ணி ஊறுறதை விட நம்ம பச்சை தண்ணியில் கோல்ட் வாட்டரே வந்து நம்ம ஊற வச்சாலும் அந்த தன்மை வந்து மாறாது. லைட்டாக கொஞ்சம் விரைச்சிக்கிட்டு தான் இருக்கும். பட் ஊற நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதை நல்லா வடிகட்டிடணும். எப்பயுமே அவல் வாங்கினோன்னா ஒரு தண்ணி வந்து வாஷ் பண்ணிடுங்க. தூசியாக இருக்கும் ரொம்ப. வாஷ் பண்ணிவிட்டு கல் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம சிவப்பு அவலை போட்டுட்டு அந்த காய்கள் வந்து வேந்துருச்சு. இப்போது கொத்தமல்லியை தூவி அப்படி கலர்ஃபுல்லான எம்மியான ஒரு உதிரியான சிவப்பு அவல் உப்புமான்னு கூட வச்சுக்கலாம். நம்ம நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அதனால் இந்த ரெசிபி வந்து சாஃப்டாக கொடுக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலாம். சிறியவர் முதல் பெரியவர் வரை அவ்வளோ எம்மியான டேஸ்டான ரெசிபிங்க. இந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் சிவப்பு ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். அவல்ன்றது நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவு. டயட் பேஷண்ட்டுக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது நல்லா செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பசியை வந்து ரொம்ப நாள் வந்து நேரம் வந்து தாங்கும். நம்ம இதை காலையில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போனால் லேட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு எம்மியான ஒரு ஆரோக்கியமான ஒரு பாரம்பரியமான உணவு அவல், சிவப்பு அவல். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கி நம்ம இது மாதிரி குழந்தைகளை செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. இந்த ரெசிபி செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லான சிவப்பு அவல் ரெசிபியை செஞ்சு கொடுங்க. சூப்பராக எம்மியாக சாப்பிடுவாங்க. இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஹைப் ஆப்ஷன் வரும், அதுவும் கொடுங்க. நம்மளோட வீடியோக்களை ஒரு ஆரோக்கியமான ஒரு தரமான கலர்ஃபுல்லான ரெசிபி நிறையா போட்டிருக்கேன். குழம்பு ஐட்டம், அதே மாதிரி ரெசிபி வந்து இந்த இப்படி உப்புமா ஐட்டம், உதிரியாக சேமியா, பிரேக்ஃபாஸ்ட்டு நிறையா போட்டிருக்கேன். நம்ம சேனலில் போய் வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோ எம்மியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இதை அப்படியே ப்ரெசன்டேஷன் பண்ணி 2 முட்டையை அப்படியே அவிச்சு அப்படியே கட் பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. எம்மியான ஒரு சிவப்பு ரெசிபி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஆரோக்கியமாக வாழ்க்கை வாழலாம். அதற்கு இடையில் நம்ம ஆர்டரின் பெயரில் வந்து குழம்பு மிளகாப்பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள் தரமாக செய்து கொடுக்கப்படும். அதே மாதிரி பிரண்டை இட்லி பொடி, பிரண்டை ஊறுகாய் இதெல்லாம் செய்து ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். பிடிச்சா ஆர்டர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.